வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் ஓரளவு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இது கூட வதக்க போகிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பை சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சில் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா வதக்குனதும் அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துட்டோன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போது இதை ஒரு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது 4 நிமிஷம் பொறுத்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு நல்லா கொதித்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் சிம்மரில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது ஓரங்கள்லாம் எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு வந்திருக்கு. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மர்லேயே இருக்கட்டும். முட்டையை சேர்த்ததும் நல்லா மேலாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா முட்டை உடஞ்சிடும். அந்த மஞ்சள் கருலாம் தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மேலாக கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளை இது கூடவே தூவிக்கலாம். இதே கிரேவியை நீங்கள் சாதத்துக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த கரம் மசாலா தூள் சேர்க்க வேண்டாம். இப்போது 2 நிமிஷம் பொறுத்து ரொம்பவே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு பரிமாறணும் அப்படின்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நல்லா அந்த காரம்லாம் இறங்கி முட்டையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.